வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பன்னீர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த சப்பாத்திக்கு பார்த்தீங்கன்னா சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். வெறுமனே சாப்பிட்றதுக்கு பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ ஒரு அருமையாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பன்னீர் சப்பாத்தி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இப்போ சப்பாத்தி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். இது வந்து 300 கிராம் அளவுக்கு இருக்கும் அளவு. இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. குக்கிங் ஆயில் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இதை ஒரு தடவை கலந்து விட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சாஃப்டான மாவாக கலந்து எடுத்துக்குவோம். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரேடியாக நிறைய விட்டுற வேண்டாம். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்குவோம். மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டான பக்குவத்துக்கு கலந்து எடுக்கணும். கலந்து எடுத்ததுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் எந்த அளவு பக்குவம் இருக்கணும்னு. இப்போ நல்லா தண்ணி ஊற்றி இது போல் கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கையால் நல்லா அழுத்தம் கொடுத்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கங்க. இந்த அளவுக்கு சாஃப்டாக வர வரைக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இது ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இது போல் நம்ம பிசைஞ்சு ஊற வச்சு செய்யும்போது பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நமக்கு. இப்போ வந்து அது உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சோன்னா இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன். நல்லா பொரிய விட்டுக்குவோம். இது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு அதை வதக்கி விடுங்க. இது வந்து ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு கண்ணாடி பக்குவத்துக்கு வதக்கினோம்னா போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு வாடை போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொடுசாக நறுக்குன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்குங்க. நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். நல்லா இதை வதக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம மசாலா சேர்த்துக்குவோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். அப்புறம் இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ மசாலா எல்லாம் சேர்த்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 செகண்டுக்கு அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் இது போல் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்து நல்லா உதுத்து விட்டு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். பன்னீர் வந்து வீட்டிலேயே எப்படி செய்யணும் அப்படிங்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். நல்லா ஒத்தாப்பில் ஒன்று கலந்து வரட்டும். பன்னீரும் அந்த மசாலாவும் நல்லா ஒன்று கலந்து வரணும். அது வரைக்கும் கலந்து கொடுத்திங்கன்னா போதும். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் அந்த ஸ்டஃபிங் நம்ம. கடைசியாக பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட லெமன் ஜூஸ் இருந்ததுன்னா லெமன் ஜூஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். லைட்டான புளிப்பு சுவை இருக்கும்போது நல்லாயிருக்கும். அந்த காரத்தோடு இந்த புளிப்பு சுவையும் சேர்த்து டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா ஆற வச்சு எடுத்துக்குவோம். இப்போ மாவும் பார்த்திங்கன்னா நல்லா ஊறி நல்லாவே சாஃப்டாக இருக்குது. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு அது நல்லா அழுத்தம் கொடுத்து திரும்பவும் பிசைஞ்சிக்குவோம். இது போல் செய்யும்போது நல்லா சாஃப்டாக கிடைக்கும் சப்பாத்தி. நீங்கள் நார்மலாக சப்பாத்தி செய்யணுன்னா கூட இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் செய்யலாம். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டைகளை எடுத்து மேலாப்பில் மாவு தூவிக்கிறேன். சப்பாத்தி தேய்க்கும் போது நீங்கள் மைதா மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒட்டாமல் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வரும் தேய்க்கிறதுக்கு. இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா நல்லா மெல்லிசாக எந்த அளவுக்கு மெல்லிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு மெல்லிசாக நல்லா தேய்ச்சி எடுத்துக்குவோம். நல்லா எல்லா பக்கமும் மெல்லிசாக இருக்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்குங்க. நல்லா இது போல் ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம ஸ்டஃபிங் வச்சு திரும்பவும் அதை மடக்கி திரும்பவும் தேய்ப்போம். அதுக்கு தான் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விட்டுக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மெல்லிசாக தேய்ச்சி எடுத்துருக்கு பாருங்கள். இப்போ எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு ஸ்டஃபிங் உள்ளே வச்சுக்குங்க. இந்த ஸ்டஃபிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆற வச்சுட்டு வைக்கும் போது நல்லா நமக்கு தேய்க்கிறதுக்கு வரும். நல்லா இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை மடக்கிக்குவோம். 4 பக்கமும் இதே போல் மடக்கி விட்டுக்குங்க. இப்போ நல்லா இது போல் மடக்கி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலாப்பில் மாவு கொஞ்சம் தூவி விட்டு இதை வந்து அப்படியே லேசாக மெல்லிசாக தேய்ச்சி விடணும். ரொம்ப அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்து தேய்ச்சிங்கன்னா உள்ள ஸ்டஃபிங் வந்து வெளில வந்துடும்.
அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மெதுவாக தான் தேய்க்கணும். 2 பக்கமுமே மாவை இது போல் தூவி விட்டுக்குங்க. அப்போ தான் அதில் ஒட்டாமல் நமக்கு வரும். இப்போ லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணி தேய்ச்சி விட்டோம்னா போதும். ரொம்ப அழுத்தம் கொடுக்கக்கூடாது. நல்லா எல்லா பக்கமும் ஈவனாக இருக்கிற மாதிரி எந்த அளவுக்கு மெல்லிசா தேய்க்க முடியுமோ அது வரைக்கும் தேய்ச்சி எடுத்துக்கலாம் நம்ம. இப்போ பாருங்கள் நல்லா இது போல் திருப்பி திருப்பி விட்டு ரெடி பண்ணி எடுத்துக்குங்க. இப்போ சப்பாத்தி தேய்ச்சி எடுத்துட்டேன். இதை நம்ம இப்போ தோசைக்கல்லில் போட்டு எடுத்துருவோம். தோசைக்கல்லில் 1 டீஸ்பூனுக்கு ஆயில் சேர்த்து இது போல் நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது மேலே இப்போ நம்ம தேய்ச்சி வச்சுருக்க சப்பாத்தி எடுத்து போட்டுக்குங்க. நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு பக்கம் வேகட்டும். அதுக்கப்புறம் மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதில் வந்து எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் சேர்த்து செஞ்சிங்கன்னா அந்த சப்பாத்தியோட டேஸ்ட்டு இன்னுமே சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபக்கம் திருப்பி போட்டுக்குங்க. நல்லா திருப்பி திருப்பி போட்டு 2 பக்கமும் வேக வச்சு எடுத்துக்குவோம். அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் சப்பாத்தி ரொம்ப சூப்பராக அருமையாக ரெடி ஆகிடுச்சிங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது. வெறுமனே சாப்பிட்லாம். அப்படி தேவைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா மயோனஸ், அப்படி இல்லைன்னா கெச்சப்பு, இது போல் வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ பாருங்கள் எல்லா சப்பாத்தியும் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். சப்பாத்தியும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் இந்த பன்னீர் சப்பாத்தியை கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.